வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா நேற்று நைட்டு 10 மணி லைவ் வரல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு ஏன் மாமா வரலன்னு கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும், என்னை விசாரித்த உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாள் நான் வரலனாலும் நீங்கள் என்னை தேடுறீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சூழ்நிலை நேற்று அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அதை நான் உங்கள்கிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 6 மணி லைவ்லேயே சும்மா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஊடால ஃபோனை போட்டு என்னை டார்ச்சர் பண்ணது. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவள் 9 மணி லைவில் உட்காந்து என்னையை பற்றி தரக்குறைவாக பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி நம்ம சம்பாரித்து கொடுக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போயுமே இந்த வீடியோ எதுக்காகனா, மாமாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி எல்லாருமே பதட்டத்தோடு இருப்பீங்க. பதட்டங்கிறத விட குதூகலத்தோடு இருப்பாங்க சில பேர். ஆகா, அப்போ நைட்டு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு, அதனால தான் மாமா 10 மணிக்கு வரல, அந்த ஆளுக்கு உசுறு தங்குச்சா இல்லை 108 ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. அவங்கள அவங்க மூஞ்சியில் கரிய பூசணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனே தவிர, எனக்கு மற்றபடி இந்த யூடியூப்புக்கு, இந்த விழுதுகளுக்கு வீடியோ, அந்த அதுக்கு வீடியோ, இதுக்கு வீடியோ, இந்த எண்ணமே எனக்கு சுத்தமாக அத்து போச்சு. காரணம், ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? சம்பாதிக்கிறத விட நான்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு எவ்வளவோ காலம் நான் உழைச்சப்போ கூட அந்த நிம்மதி கூட இப்போ லட்சக்கணக்கில் பணம் இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க சரியில்லை. நம்மளுக்கு போதுமென்ற மனமே பொன் செய்யுங்கிறதுல நான் போகிறவேன். ரெண்டாவது, என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதலாக போய் நிற்காட்டினாலும் சரி, நம்ம ஒரு குடும்பத் தலைவனாக போய் தலையை காட்டுறது என்னுடைய தலையாய கடமை. அந்த வகையில் தான் நேற்று இந்த ரேஷன் இதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் போய் அதை வேலை பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு காரணம், சரி பாவம் கஷ்டப்படுறாங்க, என் பையன் பெரிய பையன் அவனுக்கு என்ன சூழல்னு தெரியலை, இவன் சின்னவனுக்கு என்ன சூழல்னு தெரியல, அவன் வேலையை பார்க்குறான். அப்போ நம்ம இங்கே தானே இருக்கோம், நம்ம என்ன வெளியூர்லையா இருக்கோம்? இப்போ நான் இதே ஊரில் இல்லாமல் ஒரு திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தால், நான் அங்கேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், ஒரு நாள் ஆகும், 2 நாள் தங்க வேண்டிய சூழல் வரும். ஏதோ ஒன்று அப்படி இல்லை. ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறோம், இந்த தடிக்கு விழுந்தால் கூடல் நகர், நான் இருக்கிற இடம் திருநகர், 2க்கு எவ்வளோ கிலோமீட்ரு? அதிகபட்சம் போனால் ஒரு 7-8 கிலோமீட்ரு வரும். இதில் போய் அவங்களுக்கு ஒரு தேவைகளை நிறைவேற்றி விட்டுட்டு வர்றதில் என்ன நான் குறைச்சி போயிட போகிறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உனக்கு எப்படி ஒரு அத்தியாவசிய தேவைகள் இருக்குதோ, உன் குடும்பம்னு சொல்லக்கூடாது, நம்ம குடும்பம்னே வச்சுக்கிடுவோம், நீ என் குடும்பம்தான். நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கோ, ஒருத்தனுடைய படிப்புக்காக நம்ம அலைகிறோமோ, காலேஜுக்கு சேர்க்கறதுக்கு அலைகிறோமோ, இப்போ நீ என்னை கிடுக்கு இப்படி போட இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் போயிட்டேன். என்னை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியில, ஒரு பேங்க்குக்கு போகிறதுக்கு ஒரு இதுக்கு கூட விட மாட்டேன்டில்ல. அப்போ நீ என்ன பண்ணுற? தேவைகளை நீ பார்த்துக்க. இப்போ காலையில் அதான் நேற்றுலேருந்து பிரச்சனை அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வேணால் திருப்பூருக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, மார்க் ஷீட்டு வாங்குறதுக்கும், டிசி வாங்கவும் நீ போ. உன் வேலையில் நான் தலையிட மாட்டேன், என் வேலையிலையும் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே 2ஆக பிரிச்சிட்டோம். இனி இந்த இன்பச் சுற்றுலா, துன்பச் சுற்றுலா இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்த விழாவுக்கு போடுறதுக்காக வெளியூருக்கு போவோம், சுற்றி பார்க்க போவோம், கொடைக்கானலுக்கு போவோம், ஊட்டிக்கு போவோம், எதுவுமே வேணாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம். ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? நிம்மதியான வாழ்க்கைக்கு தானே. இப்போ நீ திருப்பூர் போன்ட்டேன், நீ எப்படி போவ? நான் இதுக்கு உட்காந்துக்கிட்ட உடனே வந்துடுவாங்க. அப்போ அவளுக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறதுக்காக இவன் தான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்குள்ளே ஒரு நாடகத்தை போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த வேலையே இடம் இல்லை. நான் நேற்றுலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் ஒன்றும் சம்பாரித்து கொடுக்குறேன்னா, நான் ஓசியில் ஒன்றும் சோறு திங்கலை. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கு கூட ஓனரு தட்டி கொடுத்து வேலை வாங்குவார். காரணம் என்னென்னா, அவனால் நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குது. தம்பி நீ இதை பாடுறா, சூப்பர்ரா, இத்தனை வண்டி விற்றுட்டேன். இப்போ நானே உதாரணத்துக்கு எங்கள் 2 வீலர் கன்சல்டிங் ஆஃபீஸே எடுத்துக்கிடுவோமே. ஒரு கம்பெனியில் நான் ஒரு 2 வீலர் ஷோரூமில் வேலை பார்த்தேனே வச்சுக்கிடுவோமே. அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் மேனேஜராக இருந்து எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறவே மாதம் ஒரு 50 வண்டி விற்றுட்டு வர்றான்னா, வெரி குட்ப்பா, வாப்பா, இன்னும் ஒரு 100 வண்டி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணு, இங்கே போ அங்கே போ, எக்ஸ்சேஞ்ச் மேலே போடு, இல்லை அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை தட்டி கொடுத்து வளர்க்கணும், தட்டி கொடுத்து அவனை பாராட்டணும். அப்போ தான் அவன் மேலும் உனக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசமாக, நம்ம பாஸ்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம், சூப்பர், இதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா வண்டி விற்கணும், இன்னும் நிறையா அவருக்கு சம்பாரித்து கொடுக்கணும், வண்டி அவருக்கு சேல்ஸ் ஆனால் அவருக்கு தானே அங்கே வருமானம் கூடும், நம்மளுக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரு, போனஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வத்தோடு வேலை பார்ப்பேன். இதுதான் இந்த வியாபாரத்தில் உள்ள நுணுக்கம், இதுதான் தியரி. நான் அதை தெரிஞ்சவன்.
இவ என்ன பண்ணுறான்னா, நான் இவளுக்காகவும் இவள் குடும்பத்துக்காகவும் நாயா பேயா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், வீடியோ போடுறேன், அங்கே போகிறேன், இங்கே வர்றேன், இவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸு கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அவள் வீட்டுக்கு வந்து கறிமீன் வாங்கி கொடுக்குறது, இவள் வந்து சரக்கு அடித்தா வந்து இவளுக்கு கூட வந்து கம்பெனி கொடுக்குறது, எல்லாமா இருக்கேன். ஒரு லைஃப் பார்ட்னர்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். ஆனால் என்னைய தட்டி கொடுத்து கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு அக்கறையும் ஒரு இதுவுமே இல்லை இவகிட்ட. இவ என்ன பண்ணுறான்னா, நம்ம தான் இங்கே ராணி, நம்ம தான் கிங்கு, நமக்கு மீறி வந்து இவன் போயிடக்கூடாது, நமக்கு இவன் அடிமை மாதிரி வச்சுருக்கணும். அப்படியே வந்து ஏதாவது ஒன்றுனா நான் சொல்லுவேன் ஒரு சில நேரம், ஏப்பா நான் இவ்வளோ தூரம் சம்பாரித்து கொடுக்குறேன்னா அதை யாரால் சம்பாரித்து கொடுக்குற? என் பேரை சொல்லி நீ சம்பாரித்து கொடுக்குற. ஏப்பா உனக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கேன், பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன், எப்படி வந்துச்சு அதெல்லாம்? என் பேரை சொல்லி என்னையை வந்து நீங்கள் வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணி என்னையை கேவலப்படுத்தி சம்பாரித்த சம்பாத்தியத்துக்கும் முழு பொறுப்பும் நான் தான், அதுக்கு அதிபதி நான் தான். அப்படி பேசக்கூடாதா இல்லையா? ஒருத்தனை என்ன பண்ணணும்? சரி அவன் எனக்கு கஷ்டப்படுறானா, நம்மளுக்காக தானே ஒரு 3 நாள் அலைஞ்சிருக்கேன், இத்தனை காலேஜுக்கு ஏறி இறங்கியிருப்பேன், எவ்வளோ இடத்துக்கு நம்ம கூட வந்து சோறு தண்ணி இல்லாமல் கூட கடையில் தின்னுட்டு கூழை குடிச்சிட்டு இந்த போகிற வழியில் நாங்கள் 2 பேர் கிளம்பி போவோம். எப்பா டிஃபன் பண்ணுவோம்ப்பா, ஹோட்டலில் போயிட்டா வேணான்ருவா, போகிற வழியில் கூழ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்பா. ரோட்டில் நின்று அந்த கூழையும் அந்த பச்சை மிளகாயையும் தின்னுட்டு இப்படி அப்படியே அவளை கூட்டிகிட்டு போய் அப்படியே ஒவ்வொரு இடமா போய் காலேஜில் போய் சீட்டு வாங்குறதுக்கு நாங்கள் அலைச்சது. நான் சொல்கிறேன், காலேஜுக்கு மட்டும் இல்லை, இது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இதை மாதிரி எங்கே போனாலும் ஒரு அவசர கதியாக என்னை கூட்டு போய் இதை வாங்கு அதை வாங்கு, கடையிலலாம் போய் டிஃபன் பொங்கல் பூரிலாம் சாப்பிட்றது கிடையாது, நான் வாங்கிட்டு வந்தாத்தே அதெல்லாம் போகிற வழியிலே சாப்பிட்டுக்கிறது, வர்ற வழியிலே ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்து திங்கிறது, இப்படி தான் போகிறேன். நானும் என் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் எனக்கு அது சேராட்டினாலும் சரின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு கூட இருந்து உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் உனக்கும் பாடுபடுறேனே, அப்படி உள்ளவனுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற? என்ன பண்ணுற? நீ கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? நான் ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வெறுத்து போய் பேசுகிறேன்னா, காரணம் இவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நன்றி இல்லை, ஒரு நன்றி விசுவாசம் வேணும். ஒரு மாடு பூட்டிட்டு போய் இந்த கோணூசியை வச்சு மாடு ஓட்டிகிட்டு போகிறவன் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே குத்திக்கிட்டே போவேன். அந்த மாடு வந்து இலக்கு அடையும், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே அசை போட்டுக்கிட்டே அப்படியே மென்னுக்கிட்டே வாயில் எச்சி இப்படி உழுவ விட்டுக்கிட்டு நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாட்டு வண்டியில் ஒருத்தன் வந்து ஒரு லோடு ஏற்றிட்டு போனான்னா அதை அப்படியே குத்திக்கிட்டே போவேன். குண்டியில் சாணி வலியும், வாயில் வந்து எச்சி தள்ளும், நுர தள்ளும், அதோடு வந்து அப்படியே அது பாவம் கஷ்டப்பட்டுட்டு போய் சேரும். அப்படி போய் கஷ்டப்பட்டு சேர்ற ஒரு ஜீவனுக்கு கூட போய் அதை வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தவுடனே அந்த லாடத்தில் கட்டி போட்டிருப்பேன் தெரியுமா, அந்த இது மூக்கணாங்கயிறு எடுத்து விட்டுட்டு அந்த வண்டியை கலட்டிட்டு அதுக்குன்னு ஊரார ஒரு புண்ணாக்கோ ஒரு வைக்கலோ போட்டு அதை பாதுகாப்பேன். ஏன்னா அப்போத்தான் அது நாளைக்கு நம்மளுக்கு இன்னும் மேற்கொண்டு ஒரு 4 இடத்துக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கூட போனால் கூட எவ்வளோ பொதினாலும் அது சுமக்கும்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டிக்காரனுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட இவளுக்கு இல்லை. நம்ம உழைக்கிறோம்ல, கஷ்டப்படுறோம்ல. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன், ஏன் இவ்வளோ வெறுத்தேன்னா அது காரணம் இருக்குது. நேற்று 2 நாளாக நான் முத நாள் 2 நாளாக அலைஞ்சிருக்கேன். நேற்றும் போய் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக போய் அலைஞ்சிட்டு வழியில் கூட அவங்கள வீட்டு வரைக்கும் கூட கொண்டு போய் விடலைங்க. வழியிலேயே வந்து இந்தா பூப்பா அப்படின்னு சேராட்டுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ டயர்டாக இருக்கேன், எனக்கு அப்படியே பார்த்தா கிறுகிறுப்பாக வருது. காலையில் நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சேன். நேற்று காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சவன் மத்தியான தூக்கம் எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாக தூங்கினாதான் எனக்கு இந்த கண் எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மைண்டு வந்து அந்த 6 மணி லைவ் போடும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்னான்னு பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து தகராறு, சண்டை, என்னை அடித்து மண்டையை உடைக்காத குறவழியில் மிதித்து மேலே இங்கே இருங்க இந்த காயங்கள்லாம் பார்த்தீங்களா? எப்படி இங்கே ஒரு சிம்பலு, இங்கே ஒரு சிம்பலு, எப்படி இப்படி என்ன உடம்பு பூரா என்ன அப்படியே வந்து அடி வாங்கிட்டு ரணமாகிக்கிட்டே இருக்கிறதா என் பொழப்பா? ஒரு இறக்கம் பார்க்க வேணாமா ஒரு மனுஷனுக்கு? சரி அந்த ஆளு சுகர் பேஷண்ட்டு, சரி அங்கேருந்து வந்திருக்கேன் டயர்டா, சரி உட்காரியா கொஞ்சம் தண்ணி அள்ளி தரவா, இல்லை மோர் கலக்கி தரவா, சாப்பிடியா போய் அப்புறமா நம்ம விஷயங்களை பேசிக்கிறலாம். அப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஆறுதலாக 2 வாரத்தை பேசி உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடு. பாவம் 3 நாளாக நீ தான் ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. நான் 3 நாளாக தூங்கலைங்க மத்தியானம். அதனால தான் எனக்கு நைட்டு சாயங்காலம் 6 மணி லைவில் போய் உட்கார்றேன். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் எரியுது, எனக்கு அப்படியே முதுகு குறுக்கெல்லாம் வலிக்குது. எனக்கு அவ்வளோ கஷ்டத்துலேயே உட்காந்து லைவை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஊடால ஃபோனு போட்டு என்னை டார்ச்சரு. ஒரு வார்த்தைகளை பற்றி ஏதாவது பேசிட்டா போதும், உடனே ஒரு மிஸ்டு கால் இல்லைன்னா ஒரு ஃபோன் அடித்து நீ பேசின வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு செருப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்படி ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்தினா நான் என்ன சொல்கிறேன், அந்த காசையும் உனக்கு தானே வாங்கி தர்றேன்,
ஒரு சூப்பர் சாட்டு போட்டாலோ 1 மணி நேரம் லைவ் போட்டாலோ, இப்போ நான் நேற்று நைட்டு லைவ் போடலை 10 மணி, எனது ரசிகர்களுக்கும் நட்டம், 1 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு போச்சு, உனக்கும் அந்த வருமானம் போச்சு. இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இப்படி நீ என்னையை கஷ்டப்படுத்தி அதனால் உனக்கு நட்டம்தான், உனக்கு லாபம் கிடையாது. என்னை கஷ்டப்படுத்த உனக்கு லாபம் கிடையாது, நட்டம்தான். வீடியோ போட மாட்டேன். நான் நேற்று பார்த்தேன், எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து, எனக்கு ஞாபகம் இல்லாமல் இல்லை. இப்போ வீடியோவெல்லாம் 9 மணி 10 மணி லைவு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டுக்கிட்டே தான் படுத்திருக்கேன். ஆனாலும் வீம்புக்கு தான் நான் வீடியோ போடலை. ஏன்? நம்ம அப்படி சம்பாரித்து கொடுத்து என்னத்தை நம்ம கொண்டு போக போகிறோம்? குழிக்குள்ளே போகும்போது 10 ஒத்த ரூபாயாவது உங்கள் இதில் வச்சு விட்றாங்க, எங்கள் இதில் அதுவும் கிடையாது. வெறும் உடம்புல காடா துணியை கட்டி கபர்ஸ்தான் குழிக்குள்ளே இறக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம உட்காந்து இவ்வளோ பாடுபடணும்? ஒரு உருப்படியான சோறு கிடையாது, சுகம் கிடையாது, ஒரு நல்லது பொழுது கிடையாது. இவங்க வந்ததுலேருந்து பூரா விளையாட்டு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சண்டை. இப்போயுமே இந்த கோயம்புத்தூருக்கு போனப்போ எப்போ 9ஆம் தேதி, இன்றைக்கி 9ஆம் தேதி இப்போ அடுத்து இருந்தால் போய்கிட்டு இருக்குது, 13 14ஆம் தேதி ஆகி போச்சு. இப்படி போகும்போது நான் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும்? நான் அனுபவிக்கிறது சித்திரவதைன்னு தெரிஞ்சு போச்சு. அதை ஒரே நாளில் அனுபவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் அனுபவிச்சுட்டு போவோம், அவ்வளோதான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் எல்லாத்தையுமே. ஒரு மனுஷனை நான் சொன்னது தான், தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அவனை இந்த வா வெல்டன் கீப் இட் அப், இன்னும் நல்லா முயற்சி பண்ணு, இன்னும் நிறையா வீடியோக்கள் போடுவோம் அப்படி சொல்லி அரவணைச்சி கூட்டு போனால் அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை விட்டுட்டு எந்நேரம் பார்த்தாலும் சிடுன்னு விழுந்தா. இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இதை சொல்லி முடிச்சிடுறேன் இதோட. அதுக்கப்புறமா நான் அம்மா வீட்டில் போய் பேசுகிறத அப்புறம் பேசிக்கிடுவோம். இனிமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிறது. நான் யார் விஷயத்துலையும் நான் போய் மூக்க நுழைக்க விரும்பலை. உனக்கு உன் பிள்ளைகளுக்கு வேணுமா, டிசி வாங்க போறியா, சர்டிஃபிகேட் வாங்குறியா, காலேஜில் ஏன்னா ஒருத்தன் அருமையை உணர வைக்கணும். உணர வைக்காமல் நம்மளாக பேசிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தன் இருக்கிற அருமை அவன் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியாது. அதை ஸ்டாப் பண்ணும்போது, அதில் அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது தான் தெரியும், ஆகா இவன் இல்லாட்டினா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமா. அந்த இதை உணர்த்தணும். என் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் இருக்கும்போது அவனை போட்டு அடிப்போம் மிதிப்போம், இவெல்லாம் ஒரு ஆளா, இவனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதுதான் இனிமேல் நான் இப்படித்தான், எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறக்கு ஐடியா இல்லை. இப்போயுமே இன்றைக்கி நாங்கள் என்ன பிளான் போட்டோம் தெரியுமா? நான் எனக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் ஓவர். நான் 2 நாளைக்காவது கோயம்புத்தூர் போக போகிறேன், நீ வேணால் 2 நாளைக்கு திருப்பூர் போ அப்படின்னு சொல்லி தான் பிளானே போட்டது. அந்த விஷயம் கடைசி கட்டமாக ஏன் முறிஞ்சிச்சுன்னா, எங்கள் பப்பு இப்போ நான் இவன் திருப்பூருக்கு 2 நாளைக்கு இவங்கிட்டு போகிறான்னு வைங்க, சர்டிஃபிகேட் வாங்க. நான் கோயம்புத்தூருக்கு இதை கூட்டு போக முடியுமா? நான் மாத்திரம் தான் போகணும். அப்போ இதை யார் பார்த்துக்கிறது? அதனால் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீ போய் திருப்பூருக்கு போறியா, கிளம்பு, போய் உன் வேலையை முடிச்சுட்டு நீ வா. அது வரைக்கும் நான் பப்புவை பார்த்துக்கிட்டு கடையில் கூட சோறு வாங்கி நான் தின்னுட்டு என் வேலையை பார்த்துட்டு இங்கே இருந்துக்கிறேன். அதுக்காக என் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அங்கே போய் உடனே நான் இங்கிட்டு போன உடனே அப்போ உன் குடும்பத்தோட போய் சோறு திங்கிறதுக்கு பிளான் போட்டியா சுமி வீட்டில் அப்படின்பா. எனக்கு வேணாம். நான் பாட்டுக்கு பேசாமல் கடையில் இங்கிட்டு போனால் டெம்பிள் சிட்டி ஹோட்டல், இங்கிட்டு போனால் சூரிய மெஸ்ஸு அம்மன் ஹோட்டல், 2ல் ஏதாவது ஒரு கடையில் ஆர்டர் போட்டு ஒரு 150 ரூபா சோறு வாங்கி தின்னுக்கிறேன். இல்லை முடிஞ்சால் மாவு பாக்கெட்டை வாங்கி, எனக்கு நான் என்ன தோசை ஊற்றி சாப்பிட மாட்டேனா, இல்லை இட்லியை வச்சு திங்க மாட்டேனா, இல்லை ஏதாவது சட்னி இட்னியை போட்டு கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை ஏதோ ஒன்று, எனக்கு குக்கரில் சோறு வைக்க தெரியும், குழம்பு வைக்க தெரியும், நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ போயிட்டு வா, நான் பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நான் இங்கே இருந்துக்கிறேன். நீ வந்ததுக்கப்புறம் நீ பப்புவை பார்த்துக்க. நான் 2 நாளைக்கு கோயம்புத்தூருக்கோ இல்லை கொடைக்கானலுக்கோ எங்கேயோ சிங்கிள் தான். இனிமேல் 2 பேர் ஜோடி போட்டு போகிற ஐடியாவே இனிமேல் கிடையாது. எல்லாமே எல்லாத்துலேயுமே ஒரு கோடு, வரையறை கோடு அப்படிங்கிறத நீ வச்சுக்கிட்டு அதுபடி போவோம். இஷ்டம் இருந்தால் என்னை பார்த்துக்க, சோறாக்கி போடுறியா போடு, இல்லையா என் வருமானம் தான் முக்கியம்னா அதையும் நான் சம்பாரித்து கொடுக்குறதுக்கு தயார். எவ்வளவோ செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் அதையும் செஞ்சு உனக்கு உண்டானதை செட்டில் பண்ணிவிட்டு, செட்டில் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நானாக ஒரு வரையறை வச்சுக்கிட்டேன். செட்டில்ங்கிறது இதுதான், இந்த அளவுக்கு கொண்டு இவங்களை உயர்த்தி வச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுல நான் இருக்கேன். அந்தபடி நான் உனக்கு ஒரு எல்லை வரைக்கும் விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி நான் எங்கேயோ போகிறேன். நான் அது வரைக்கும் நான் உன்னை ஒரு எல்லையில் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த தொல்லையும் இல்லைல்ல, அந்த மாதிரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன். அதுபடி இன்னையிலேருந்து ப்ராசஸிங் போகுது. இதுதான் இன்றைக்கி நிலைமை, அப்டேட்டு சொல்லிட்டேன். மீதி எதாக இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டில் வச்சு பேசிக்கிறோம். ஓகேவா? பாய்.